ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம கர்மா ஃபிலாசபி, அதாவது கர்ம தத்துவத்தின் நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிரம்மகுமாரிஸ் அமைப்பினுடைய நிறைய 7 days கோர்ஸினுடைய பட விளக்கங்களை வச்சு நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம். அதே வரிசையில் இதுவும் அந்த 7 days கோர்ஸில் ஒரு நிலையாக தான் வரும். அப்போ இது ஆக்சுவலி இந்த வீடியோ நான் முதல்ல கொடுக்கணும்னு நினச்சது. சரி, நம்ம ஒரு பட விளக்கங்கள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிற்காலத்தில் மெதுவாக கொடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ இது சம்மந்தமாக நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இந்த நாலேஜை நான் கற்றுக்கும் போது நான் நிறைய யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா பிரம்மகுமாரிகள் கர்ம தத்துவம் பற்றி சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பிரம்மகுமாரிகள் ஒவ்வொரு மொழிகளில் வித்தியாசமாக பேசுவாங்க. அதே நேரத்தில் யூடியூப்லேயும் இதே போல் கர்மா ஃபிலாசபி பற்றி கர்ம தத்துவம் பற்றி பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அது என்னது ஏதுன்னு இருக்காது. ஏன்னா அது பரமாத்மா, ஆத்மா, ட்ராமா, அந்த மெடிடேஷன் நிலைகளை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சவங்க தான் இனி நம்ம என்ன செய்யலாம் கர்மாங்கிறது தெரியும். ஆனால் அவங்க ஒரு யஜ்யம் மாரி, ஒரு குரூப்பு மாரி, ஒரு ஆசிரமம் போல வச்சு பணம் பறிச்சுக்கிட்டு ரொம்ப வயது கடந்தவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அமிர்தானந்த மாயின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க அமிர்தா இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு அதனால நிறைய பணம் சம்பாத்தியம் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய இதுவா இருக்கலாம். அப்புறம் குரு மித்தேஷ் நினைக்கிறவங்க யாரோ ஒருத்தர், அவங்கெல்லாம் பேசுறாங்க. சுத்தமா அவங்களுக்கு கர்மா பற்றி தெரியல. ஆனா பிரம்மகுமாரிகள் ஓரளவு கர்மா தத்துவத்தை டச் பண்ணி வெவ்வேறு மொழிகள்ல அவங்க பேசும்போது சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம ரியல் கர்மத்தின் பிலாசபி பற்றிலாம் நமக்கு தெரியறது கொஞ்சம் குழம்பும். அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பேச போறோம். சரியா? கர்மானா என்ன, கர்மா எத்தனை டைப் இருக்கு, அது என்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகுங்கிறத நம்ம அதனுடைய ஒர்க் ஷிப் எல்லாத்தையும் நான் டோட்டலா அந்த ஒரு வீடியோவில் நம்ம கவரேஜ் பண்ணும். சரியா? இது முழுக்க அந்த கர்மா பற்றிய விஷயம்தான். சரி, இதுல பாத்தீங்கன்னா அப்ப நம்ம கர்மா அப்படின்னா அது ஒவ்வொரு மொழிகள்ல வெவ்வேறு விதமா சொல்லுவாங்க. இதுவே நீங்க ஆங்கிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்மத்தை ஆக்ஷன் சொல்றாங்க, தமிழ்ல வினை, செயல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஹிந்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கர்மா பிலாசபின்னு சொல்றாங்க. வெவ்வேறு மொழிகள்ல அந்த ஸ்லாங் அமைப்புகள், லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதனுடைய நிலை சரியா கரெக்டா தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? முதல்ல இப்போ நம்ம திடீர்னு யார்கிட்டயாவது இப்போ படிப்பறிவு இல்லாதவங்க, இதே போல நார்மல் உடல் கொடுத்து வேலை செய்யக்கூடியவங்க, கொஞ்சம் மண்டைகள் ஒரு 40-45 வயது தாண்டி 50 வயது கொண்ட நம்ம லோக்கல்ல உள்ள கொஞ்சம் மண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப பெரிய ஆளுங்க கிட்ட நம்ம அந்த கர்மா என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்மானா பாவம் அப்படிங்கிறாங்க. நம்ம செய்யக்கூடிய பாவத்தை தான் கர்மான்னு சொல்றாங்க. பாவம் புண்ணியம் சரிதான், ஆனா கர்மானா அவங்க பாவங்கிற லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, ஏன்னா அவங்களுக்கு எது தெரியுமோ, ஏன்னா பெரிய சாமியார்களுக்கே அது என்னதுன்னு நம்ம செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் தான். அதை நம்ம லோக்கல்ல உள்ளவங்களே, படிப்பறிவு இல்லாதவங்களே மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே அழகா சொல்றாங்க பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் சொல்லுவாங்க. ஏன்னா யூடியூப்ல ஃபுல்லாவே யாருக்கு என்ன தெரியுமோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரியல் கர்மா வேற இல்லையா? அப்படி அப்போ இன்னும் ஒரு சிலர்கிட்ட நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பிரம்மகுமாரிகளுக்கு முன் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அது ஒரு பூதம் மாரி இருக்கும். அது ஒரு ஆறாம் மாரி மனிதர்கள் அப்படியே தொட்டுக்கிட்டே போகும். சரியா? அது மனுஷன் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில அது ஒரு பூத்து மாரி இருக்கும். அது எல்லார் மேலும் படிஞ்சு இருக்கும். நான் என் சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டது. இன்னும் கேட்டீங்கன்னா கர்மங்கிறது ரொம்ப பயங்கரமானது. அது நம்மளை அடிச்சிருங்கிற மாதிரி, நம்ம பாவம் செய்யும் போதும் அடிக்கும், அப்போ நம்ம சும்மா இருக்கும் போதும் அது ஒரு காத்து மாரி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நான் சின்ன வயசுல புரிஞ்சுக்கிட்டது. ரியல் நாலேஜின் அடிப்படையில அதனுடைய விதிமுறைகள்லாம் வேறு மாரி தான் இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா ரியல் கர்மா பிலாசபி அப்படி கிடையாது. அது அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக தான் நீங்க ரியல் நாலேஜ் எடுத்துக்கும் போதுதான் உங்களுக்கே புரியும் உண்மையிலே கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கர்மா என்றால் என்ன, வாட் இஸ் கர்மா அப்படின்னா அவங்க கொடுக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுள் ஏற்படும் எண்ணங்கள் தான் கர்மாவாக உருவாகும். சரியா? இப்ப நான் இதுல உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுள் ஒரு செயல்கள் திரும்ப திரும்ப உந்தப்பட்டு என்னை அறிந்தும் அறியாமலும் ஒரு செயல்கள் திரும்ப திரும்ப என்னிடத்தில் தோன்றிக்கிட்டே இருக்கும். அதாங்க கர்மா. அப்போ என்னிடத்தில் தோன்றும் எண்ணங்கள் பாருங்க, அது செயல்களுக்கு எடுத்துட்டு போகும். அப்ப அந்த செயல்கள் பாருங்க, நான் என்னுடைய பிரதி கர்மா பல பிறவி கர்மா. நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிறவி எடுத்திருந்தா அது பல பிறவி கர்மா. பிரதி கர்மானா இந்த பிறப்புல என்னுடைய தாய் தந்தையர்கள் மூலமாக ஈன்று நான் வெளியே வந்து என்னுடைய இந்த 38-37 வயசுல நான் செய்யும் செயல்கள் நல்லதோ கெட்டதோ இது பிரதி கர்மா. அதனால சொல்லுவாங்க பிரதி மாதம் இவங்க பிறந்தாங்கன்னு சொல்லி. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பர்த்டே இதெல்லாம் கொண்டாடுறாங்கல்ல, அந்த சன் டிவி விஜய் டிவிலாம் அதே மாதிரி. அப்போ இந்த பிரதி கர்மாவில் நான் செய்த செயல்கள் பல பிறவி கர்மாக்கள் என்னுடைய எண்ணங்கள்ல உருவாகிட்டு இருக்கும். இதுதான் கர்மா. சரி, அப்போ நான் என்னுடைய இந்த பிரதி கர்மாவில் இந்த பிறவியில நான் ஸ்கூல் படிச்சேன்னு வைங்களேன். அந்த ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நல்ல நண்பர்களோ கெட்ட நண்பர்களோ அவங்கள் மூலமாக எனக்கு ஏற்படும் எண்ணங்கள் இருக்கும். அப்போ அவங்க ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, மோலஸ்டட், பெண்கள் விஷயம், பெண்ணா இருந்தா ஆண்கள் விஷயம், ஜெண்டர் ப்ராப்ளம்லாம் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் ஒரு தாரக மந்திரமாக்கி நான் அதன் மூலமாக செயல்களுக்கு உந்தப்பட்டு நான் ஒரு நெகட்டிவ் எதிர்மறை எண்ணவாதியாக இருந்தேன் அப்படின்னா அந்த செயல்கள் இந்த பிறவியில நான் கண்டது கேட்டது பார்த்தது கர்மேந்திரங்கள் ரீதியாக உணர்ந்தது நல்லதோ கெட்டதோ நான் அதை என் வாழ்க்கையில நடைமுறையில எடுத்துட்டு வந்து நான் செய்யும் செயல்கள் தான் கர்மாவாகுது. சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நாம் உணர்ந்து நாம் செய்த வெளிப்படுத்திய செயல்கள் தான் கர்மா. இது ஆக்ஷன் சொல்றோம், கர்மான்னு சொல்றோம். வினை அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல். சரியா? அப்போ நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மாவாகுது. இது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்போ நம்மளிடத்தில் அப்போ நீங்க ரியல் அப்போ இதை நம்ம எப்படி கவரேஜ் பண்றதுன்னா, நான் என்னுடைய வீடியோ வந்து ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் நம்பர் 1 நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுக்குறேன். ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு கொஞ்சம் நேரம் வீடியோ ஓடும், அதை பார்த்துக்குங்க. அதுலேயே அந்த மனம், புத்தி, பழக்க வழக்கம், எண்ணங்கள் எப்படி உருவாகுதுங்கிறது ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். மேபி இருந்தாலும் கூட நம்ம இடத்துல ஏற்படும் எண்ணங்கள் கர்மாவாக உருவாகுது. அது செயல்கள்ல தான் எடுத்துட்டு வருவோம். அது நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ, இல்லை நான் கெட்ட நண்பர்கள் தான் இருந்தாங்க, நான் அவங்க ட்ரிங்கிங் பண்ணாங்க, நான் பண்ணேன், நமக்கு புத்தி எங்க போச்சு இல்லையா? அப்ப நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களும் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களோட போவாங்க, குடிக்கலாம் மாட்டாங்க. சைடிஸ்ட் அந்த இதெல்லாம் பக்கத்துல தின்பண்டங்கள் கிடக்கும், அதை மட்டும் பிறக்கி தின்னுக்கிட்டு மற்றவங்களாம் குடிச்சிட்டு மலர்ந்துருவானுங்க. இவனுங்க அங்க கிடக்குற அந்த பண்டங்கள் எல்லாத்தையும் பிறக்கி தின்னுட்டு இவன் ஒரு பண்டங்களை மட்டும் தின்னுட்டு மலர்ந்துருவான். அப்போ அது நல்ல கர்மா நேர்மறைகள்ல இருக்கும். ஏன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் சம்பந்தமான செயல்கள். இப்போ கூட எங்க தம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல ஒரு ஹிந்திக்காரன் வந்து வேலைக்கு வந்திருந்தான். அப்போ ஹிந்திக்காரன் வேலைக்கு வந்திருந்தான் அப்படின்னா அவன் ஒரு 2-3 வருடங்கள் வந்து எங்க தம்பி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஒரு ஓனர் மாரி. அப்போ அவன் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன். ஒரு 2-3 வருடம் அவன் ஊருக்கே போகல. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு ப்ராப்பரா தெரியல. திடீர்னு அவன் கூட வந்த மற்ற ஹிந்திக்காரங்க அவன் ஊருக்காரங்க சொல்றாங்க, இவன் அங்க வந்து ஒரு பெண் கடத்தல் பண்ணியிருந்தான், ஒரு 2-3 பெண்களை ஒரு கடத்தல் கும்பலோட செய்து ரேப் பண்ணிலாம் போலீஸ் கேஸ் ஆச்சு. அப்போ அதுதான் அவங்க கிடந்து சும்மா உட்கார்ந்து இருந்து வீட்டுக்கு ஊருக்கு போகாம ஏதோ பீகார்காரன் நினைக்கிறேன் ஹிந்திக்காரன். அப்போ இங்கேயே டேரா போட்டுட்டு இருக்கான். அவனை அடிச்சு விரட்டுறது நல்லது, இங்க நல்லாதான் இருக்கிறான், கொஞ்சம் கஞ்சா இழுக்கிற பழக்கம் உண்டும் போல. அப்போ இது நண்பர்கள் தொடர்புல இருந்து வர்ற செயல்கள் தான் வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க 30-40 பிறவிகள் எடுத்தா அது பல பிறவி கனெக்ஷன்ல வரும். நல்லதோ கெட்டதோ அது அண்டர் கோருக்கு போகும், ரொம்ப டீப்பா இறங்குவாங்க. புரியுதா? அப்போ நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த நல்ல தீய செயல்களை நம்ம உருவாக்கும் அந்த செயல்கள் நம்ம கர்மேந்திரங்கள் எடுத்துட்டு வரும். ஒரு சிலர் எண்ணங்கள்ல மட்டுமே காமத்தை கொண்டு போவாங்க, அது நோ ப்ராப்ளம். கர்மேந்திரங்கள்ல கொண்டு போகும்போதுதான் ரேப்பு, கொலைகேசு, மர்டரு. நான் சென்னையெல்லாம் 60 எடுத்து அசால்ட்டா வெட்டுவாங்க. அது பழக்க வழக்கங்கள். நல்லது கெட்ட செயல்களை நம்ம செய்யறதுங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு போகுது, அதான் கர்மா. சரியா? அப்போ இந்த கர்மா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்.
அப்போ அது என்ன மாதிரி செயல்படுது, அது எத்தனை வகைகள்னு தெரிஞ்சா நம்ம அதுல ஓவர் கம் பண்ணலாம். அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்திகள் நமக்கு மேபி வரும். அதை தான் நம்ம இந்த பட விளக்கங்களாக பார்க்க போறோம். சரியா? அப்ப எனக்குள்ள திரும்ப 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 வருமா, நெருப்பு இல்லாம புகையுமா? நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய சாமிமார்கள், அவர் குரு மித்தேஸ்வரர் எல்லாம் சொல்றாரு, கர்மாவை ஈஸியா கரைக்கலாம். கர்மா அது நமக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும், வரதான் செய்யும், அதை நம்ம கரைக்கணும். எங்க இருந்து வரும், நம்ம எப்படி கரைப்போம்? அவரு குரு மித்தேஸ்வராக்கு சொல்ல தெரியல. இப்ப இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னால ஏதாவது குருமார்களை உள்ள விட்டு தட்டி விடணும்னு எனக்கு ஆசை. டப்புன்னு ஒரு கர்மா என்றால் என்ன நான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு தான் நான் இப்ப வார இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் குரு மித்தேஸ்வரா என்ன சொல்றாருன்னா, கர்மாவை ஈஸியா கரைக்கலாம், ஆனா அது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும், எப்படியாவது கரைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பைசா பார்த்துட்டு போயிட்டாரு. ரியல் நாலேஜ சொல்ல தெரியாது. அது பிரம்மகுமாரிகள் தான் கரெக்டா டச் பண்ணுவாங்க. அது வெவ்வேறு மொழிகள்ல அழகா பேசுறாங்க. அப்போ நம்ம அதனுடைய வகைகள் அது என்ன மாதிரி, ஏன்னா நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையினுடைய படைத்தல் நோக்கம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அதை ஈஸியா அடையணும். அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ எல்லாம் கொடுக்குறோம். சரி, அப்போ டைப்ஸ் ஆஃப் கர்மா, கர்மாவில வகைகள் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, நியூ வியூவர்ஸா இருக்கலாம், ரெகுலர் வியூவர்ஸா இருக்கலாம். அப்போ ஒரு சிலர் கண்டினியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸும் இருப்பீங்க. அவங்க நன்மை அடையணும். நீங்க கர்மான்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்றதுக்கு பதிலா என்னுடைய இந்த வீடியோவை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே முழு ரகசியங்கள் நம்ம சொல்லி கொடுத்துடணும். சரி, அப்போ டைப்ஸ் ஆஃப் கர்மா, கர்மாவில் நிறைய வகைகள் இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்ச வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்குன்னு நினைச்சா இதை நீங்க தெரிந்து கொள்ளணும். இல்ல அப்படின்னா கர்மா இது என்னாவும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு, அது பிரம்மகுமாரிகள் அது அனைத்தையும் கற்றுக்கொண்டு தெய்வீக நிலையில வாழ்ந்தாங்க, இப்ப வாழ போறாங்க கொஞ்ச நாளையில. சரி, அப்போ கர்மா பாத்தீங்கன்னா சுகர்மா, அகர்மா, விகர்மான்னு இருக்கு. எல்லாமே ஹிந்தி வார்த்தை தான். நம்ம ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள வரவிட மாட்டார் ஸ்டாலின். ஆனா ஹிந்தி வார்த்தைகளை நம்ம அழகா பேசிட்டுலாம் இருப்போம். அதுக்கு அளவுடு உண்டு. ஆனா அந்த ஆட்சி முறை அமைப்புகள்ல சேஞ்ச் வந்துருமோன்னு பயந்து போய் ஹிந்தியை உள்ள விடாம ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கர்மாத்தையும் அவன் அழகா தொலைப்பாரு. ஆமா, இப்போ ஏதோ நோய் வாய்ப்பட்டு கூட ஹாஸ்பிட்டல் கிடந்து வெளியே வராருல, நீங்களா இருங்க, யாரையும் நீங்க அதை தடுத்து நிறுத்த போறேன், இதை தடுத்து நிறுத்த போறேன்னு பெரியார் அழகா அந்த காலத்திலே கொண்டு வந்திருப்பாரு ஹிந்திய. சரியா? அது ஆட்சி ஒரு மொழி உள்ள வர்றதுனால ஆட்சி மாறுமா? அவரு யார் மு.க. ஸ்டாலின் என்னெல்லாம் பண்றாரு, ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு பெண்கள் குழந்தைங்களுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு குடும்ப இல்லத்தரசிக்கு. அது கொடுக்கறது நோக்கம், அவங்க ஒயின் ஷாப்பை உருவாக்கி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, குடிக்கிறவங்களுக்கு நோய் வரும், அதுக்காக அவர் இலவச மருத்துவ காப்பீட்டுன்னு சொல்லி நிறைய மெடிக்கல் ஷாப் எல்லாம் வச்சிருக்கிறாரு, ஃப்ரீயா, டிஸ்கவுண்ட் ஃப்ரீ, முழு ஃப்ரீ கிடையாது. அப்போ அதனுடைய எல்லாமே கர்மா தத்துவத்தின் அடிப்படையில தான் வரும். நம்ம சிம்பிளா கொடுப்போமே, எல்லாமே காரணமா தான். சரி, அப்போ சுகர்மா, அகர்மா, விகர்மா, இதுல சுவை நீங்க எடுத்துட்டா கர்மா தான் வரும், ஏவை நீங்க எடுத்துட்டா கர்மா தான் வரும், வி நீங்க எடுத்துட்டா கர்மா தான் வரும். சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரியா? அப்போ சுகர்மா அப்படின்னா நீங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய சுகமான வினைகள், அது சுகர்மா. சரியா? அப்போ அகர்மா அப்படின்னா நீங்க துணி துவைக்கிறீங்க, நீங்க உங்களை ஆடை அலங்காரங்கள் செய்து கொள்றீங்க, நீங்க உங்களுடைய சாப்பிடுறது, தூங்குறது, நீங்க ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது, நீங்க யாருடைய கான்டாக்ட்லயும் இல்லாம நீங்களா இருக்கிறது, அதாவது வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ள இருக்கிறது, அது அகர்மா. அப்போ உங்களோட அகம் இருக்குல்ல, அந்த உள்முகமாக இருந்து அனைத்தையும் நீங்க செய்து கொள்றது. இது மற்றவங்களுக்கு துன்பமும் கொடுக்கல, மற்றவங்களுக்கு இன்பமும் கொடுக்கல. அப்போ இது அகர்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விகர்மா அப்படின்னா வீணான கர்மங்கள், நான் மற்றவங்களை கிண்டி விட்டுதான் வேடிக்கை பார்ப்பேங்கிறது விகர்மா. சரியா? அப்போ சுகர்மா, அகர்மா, விகர்மான்னு 3 இருக்கு. நம்ம ஏற்கனவே கர்மாவை பற்றி, கர்மா என்றால் என்ன, வாட் இஸ் கர்மா மீனிங் நம்ம கொடுத்துட்டோம். முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்ல அதான கொடுத்தோம். என்கிட்ட இருந்து எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஏற்படும். அந்த எண்ணங்கள் நல்லதா இருந்தா நல்லது செய்வேன், இல்லைன்னா ஹிந்திக்காரனை போல அங்க ரேப் பண்ணிட்டு இங்க ஒளிஞ்சு கிடப்பேன், அது வீணான கர்மா. சரியா? அங்க ஆக்சுவலி அவனுக்கு கர்மா அங்க இருக்கு, அவன் இங்க தமிழ்நாட்டுல கிடக்கணுங்கிறது விதி, அதனால பீகாரை விட்டு இங்க வந்தான். அப்போ பீகார்ல இருந்து அவன் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா அவன் என்ன செய்தா தமிழ்நாட்டுக்கு வர முடியும்? அவன் ரேப்பு தான் பண்ணிட்டு வரணும். அது கர்மத்தின் அடிப்படையில நாடக பாகம் சுழலுது. காரணமோடு செய்த கதை பாருங்களேன். அவன் ரேப் பண்ணிட்டு இங்க தமிழ்நாட்டு வரணுங்கிறது இயற்கையின் விதியை மட்டும் கிடையாது, அவனும் ஆசைப்பட்டிருக்கிறான். சரி, அப்போ
அப்போ 3 வகைகளாக தான் இருக்கு. பிரம்மகுமாரிகள்ல சொல்றதை நம்ம சொல்றோம், உண்மையிலே 3 கர்மாவானாக்கி இன்னும் நிறைய விஷயங்கள் பைசல் போடலாம். ஆத்மாவுக்கு ஒரு கெப்பாசிட்டி, ஆத்மாங்கிறது ஒரு மெமரி கார்டு, அந்த மெமரி கார்டுல இவ்வளவு தான் கெப்பாசிட்டி பவர் அடக்க முடியுங்கிறதுக்காக நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். சரி, அப்போ நம்ம சுகம், ஏன்னா இந்த கர்மங்களை நீங்க தெரிந்து கொண்டா உங்களுக்குள்ளே கால்குலேட் பண்ணுவீங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ பார்ட் 1 நான் ஆரம்பத்திலே பிளேலிஸ்ட்ல வீடியோவை நான் அதை போட்டிருப்பேன். நீங்க என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் என்னுடைய அந்த பிரம்மகுமாரிஸ் அந்த பிகே வரத இந்த பிரதர் பிகேவிங்கிற அந்த நேமுக்கு நீங்க சர்ச் பண்ணாலே நீங்க அதுல உள்ள பிளேலிஸ்ட்டை பார்த்து அதை கிளிக் பண்ணுங்க, எல்லாமே வரிசையை வரும். அதுல முதல் வீடியோ நீங்க பார்க்கும்போது அந்த மனம், புத்தி, பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் மேல்படி ஞானங்கள், சரி, மிகப்பெரிய வல்லவர்கள் பண்ணக்கூடிய அறிவு நமக்கு கொடுத்துருப்போம் அந்த ஒரே வீடியோவில். அதை பார்த்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சரியா, நீங்க லட்சியங்கள் அடையிறதுனால, சரியா, நீங்க யூடியூப்லாம் போய் சர்ச் எல்லாம் பண்றீங்க, குழப்பி விட்டு அவங்களும் குழம்பி, பிரம்மகுமாரிகள் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், எந்த பிரதர் எந்த சிஸ்டருடைய வீடியோஸ் யூடியூப்ல கொடுத்துருந்தாலும் பாருங்க, சூப்பரா இருக்கும். சரி, அப்போ சுகர்மா, நீங்க நல்ல செயல்களை செய்யணுங்க. நீங்க நினைக்கலாம் அந்த புது நியூ வியூவர்ஸ் இந்த வீடியோவுக்கு வர்றீங்க, நீங்க நல்ல செயல்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ மூலமாக நீங்க இப்போ உண்மையிலே சுகமான கர்மங்கள், ஏன்னா நீங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த வீணான கர்மங்கள் நெகட்டிவ் இருக்குல்ல, உங்க உடம்புல நோய்களையும் எதிர்மறை விஷயங்களையும் நிம்மதியையும் கெடுத்து உங்க பக்கத்து வீடுகள்லயும் உங்க சொந்த குடும்பத்திலேயே தாய் தந்தையர்களுக்குள்ள, மனைவி மக்களுக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள அடிப்படி சண்டைகள் போட வைக்குது, வீணான விகர்மங்கள். அப்ப நல்ல கர்மங்கள் செய்தா அப்போ நீங்க சிவனேன்னு ஒரு கரையில் உட்கார்ந்து இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் டெம்ப்ட் ஆகாம, நீங்க எமோஷனல் ஆகாம, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகாம கூலா இருக்கணும் அப்படிங்கிறது. பணம் இருந்தாலும் கூலா இருப்பாங்க, ஆனா விகாரங்கள் உங்களுக்குள்ள இருந்த பிறகு பணம் இருந்து எந்த புண்ணியம் இல்லைல்ல. அப்போ சுகர்மங்களை, சுகமான கர்மங்களை நீங்க செய்யணும். அப்போ சுகமான கர்மம் அப்படின்னா அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, பேரானந்தம், ஒரு 10 குணங்கள் இருக்கு. இது முழு ஞானம் அடையிறவங்களுக்கு இது புரியும். இது சம்பந்தமா நம்ம ஒவ்வொரு டாபிக் வச்சு பேசுவோம், சரியா. இதுலயுமே ஆள் ஞானங்கள் நிறைய இருக்கு. அப்போ இந்த ரகசியங்கள் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இது சுகமான கர்மங்கள். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கு, நான் சொன்னோம்ல, உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கு, அது திரும்ப திரும்ப வரும். அதன் ரீதியாக நீங்க எண்ணங்கள் உருவாக்கி கர்மேந்திரங்கள்ல எடுத்துட்டு போயிருவீங்க. கண், காது, வாய், மூக்கு, உடல் உணர்வுகள், கர்மேந்திரங்கள். இதன் மூலமாக தான் மனிதன் செயல்களை செய்யறான். இதுல எதுவுமே இல்லைன்னா நீங்க ஒரு பொம்மை, ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி, ஒரு பப்பட்டா தான் நீங்க இருக்க முடியும். சரி, அப்போ சுகமான கர்மங்கள்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அகர்மத்துக்கு நான் சொல்லிட்டேன், நீங்க உங்களுடைய உடலை கவனிச்சுக்கிறது, மற்றவங்களுக்கு சுகமும் துக்கமும் கொடுக்காம உங்களுக்குள்ள நீங்களே உங்களுடைய செல்ஃபுனுடைய விஷயங்களை செய்து கொள்றது, அன்றாட நடவடிக்கைகளை, அது அகர்மான்னு சொல்லியாச்சு. அப்போ வீணான கர்மங்கள் இதான் சொன்னேன். நிறைய இடங்கள்ல என்ன, இப்போ கூட எங்க ஊர்ல ஒரு 7-8 போலீஸ் வந்துட்டு போகுது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, கோயில்னா 7-8 கோடிக்கு ஐயா கோயில அப்படி கெட்டவே மாட்டாங்க நாடார் மக்கள். எங்க ஊர்ல 6-7 கோடிக்கு கோயில் கட்டி பாதுகாப்புக்கு ஒரு 6-7 போலீஸ பலவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு விட்டு இருக்கிறாங்க பாருங்க. போலீஸ் எல்லாம் வந்து போலீஸை கண்டே மக்கள் அப்படியே ஒரு மாதிரி திணறாங்க. அவங்க ஏதோ அதான் எதிர்மறை தவறுகள் நடந்துடக்கூடாது, மோசமான விஷயங்கள் பேசி இருக்க கூடாது. அங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, ஊரே ஒண்ணு கூடி போயிடுச்சு. இப்ப நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எது பண்றீங்களோ இல்லையோ, தயவு செய்து ரேடியோவை மட்டும் நீங்க போட்டுறாதீங்க. ரேடியோ போட்ட நாங்களுடைய நல்லா குழாயெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரே சத்தமா தான் இருக்கும், விடிய சத்தமா இருக்கும். வீடியோலாம் ரெக்கார்டே பண்ண முடியாது, நான் அவங்ககிட்ட போய் சொன்னாலும் முடியாது, அடிச்சும் போடுவாங்க. அப்படி அப்போ எதிர்மறைகள், பக்தினாலே எதிர்மறை தான். அப்படி இருக்கு. அப்போ அது காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, பயம், வெறுப்பு, பொறாமை, சோம்பல்தனம், பழிவாங்குதல், இந்த குணங்களும் உங்களுக்குள்ள ரிப்பீட்டடு வரும், சரியா. அப்போ இந்த எதிர்மறை விகாரமங்களை நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. சரி, அப்ப இதெல்லாம் ஒரு டீப்பான நம்ம ஒரு வீடியோ மாதிரி போடும், நீங்க குழம்ப வேண்டாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு போட்டோ மாதிரி காட்டும் போது நல்லா இருக்கும். இது மட்டும் கிடையாது, நான் சைடுல நான் ஒவ்வொரு போட்டோ நான் உங்களுக்கு டேக் பண்ணிட்டே வர்றேன், சரியா. அதனால இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படி. அப்போ இது அலைவரிசைகள் மாதிரி வரும். நான் ஏற்கனவே அந்த ஆத்மா பற்றிய வீடியோவிலே நான் ஓரளவு சிம்பிளா கொடுத்துருப்பேன் பாத்தீங்கன்னா. அப்ப இந்த எண்ணங்கள்லாம் எப்படி வருது, நீங்க எப்படி நல்ல மனிதர்களாக மாற முடியும், உலகத்துல இருக்கிற கெட்ட மனிதர்கள் எப்படி உருவாக்குறாங்க, அப்ப நீங்க ஒரு சிற்பி மாதிரி உங்களை எப்படி செதுக்கி கொள்ளலாம் அப்படின்னா பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 41 எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அது நல்லதா இருக்கலாம், இல்ல கெட்டதா இருக்கலாம்,
சரியா? அப்போ 41 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்ரீமன் நாராயணர் எல்லாம் பாருங்க, சத்தியுகத்துல அந்த ஜன்னத்துல சொர்க்கத்துல ஸ்ரீமன் நாராயணர் வாழும்போது அவருக்கு 6 to 7 எண்ணங்கள் தான் ஒரு நிமிஷத்துக்கே இருக்கும். அப்போ இந்த பக்கம் அவரு இருக்கிறார் புஷ்பக வாகனத்துல, அந்த பக்கம் கடல் இருக்குதா, அந்த பக்கம் மலை இருக்குதா, அந்த பக்கம் பாறை இருக்குதா, அந்த பக்கம் மனிதர்கள் இருக்கிறாங்க, எதையும் மைண்டே பண்ண மாட்டாரு. அவருடைய நோக்கம் கான்சென்ட்ரேஷன் எது இருக்குதோ அதை தான் ஸ்ரீமன் நாராயணர் தன் வாழ்க்கையில செய்வார். அப்படி செய்யும் போது அவர் அந்த புஷ்பக வாகனத்துல உட்கார்ந்து இருப்பாருங்க ஸ்ரீமன் நாராயணர். அவருடைய நினைத்த இடத்துக்கு புஷ்பக வாகனம் அந்த இடத்துல பறக்குங்க. அப்ப நெகட்டிவுக்கு நம்ம ராவணனை சொல்லுவோம். அப்போ ஸ்ரீமன் நாராயணர் அந்த புஷ்பக வாகனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவரு இந்த இடத்துக்கு போகணும்லாம் நினைக்க மாட்டாரு. அந்த சிம்பிளான எண்ணங்களுக்கு அந்த புஷ்பக வாகனம் பறக்கும் சக்தி இருக்கும். அப்ப அவ்வளவு சக்தி வரன்னா அவருக்கு எத்தனை எண்ணங்கள் ஒரு நிமிஷத்துக்கு இருக்கும், அது என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குங்கிறது விஷயம் இருக்குல்ல. அப்போ நீங்க என்ன இப்பவும் இது நிறைய பேர் யூடியூப்லாம் சொல்றாங்க. நான் லேட்டஸ்டா ஒருத்தருடைய அவர் ஃபாலோ பண்றாரோ இல்லையோ என்ன தெரியல, ஒரு சாமியார் மாரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, 16ல இருந்து நொடி செகண்ட், அந்த செகண்ட் 16 17 செகண்டுக்கு நீங்க எதுவுமே நினைக்காம இருந்து கான்சென்ட்ரேஷன் பவர்ல இருந்து நீங்க 18வது 19வது எண்ணம் தப்புன்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு வரும், தப்பு நடக்கும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. அது பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அடிமையாகும். இந்த பயிற்சிலாம் சும்மா செய்ய முடியாது, அவர் சொல்ற சும்மா செய்ய முடியாது. அப்ப அந்த 16 17 செகண்டுகள் நீங்க பண்ணக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்குல்ல, ஒரே நாளில் செய்து விட முடியாது. அதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், பல வருடங்கள் ஆகலாம்னு சொல்றாங்க பெரிய பெரிய சாமியார்கள்லாம். அப்போ அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் பவர் வந்தா நீங்க ரொம்ப பவராலாம் ஆயிருவீங்க. நீங்க டெலபதி பண்ணலாம், டெலிகிராஃப் பண்ணலாம், அது சார்ந்த நபர்களையும், அது சார்ந்த சூழ்நிலைகளையும், அது சார்ந்த பொருட்களையும், அது சார்ந்த வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அப்படிதான் கான்சென்ட்ரேஷன் பவர். எல்லாமே மனிதனால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு சிம்முக்குள்ள உலகத்தையே வச்சுட்டாங்க, இது எப்படிங்க முடியும்? பிற்காலத்துல சிம்மு எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஒரு சிம்மின் துணையால, சிம்மெல்லாம் இருக்குல்ல நம்ம மொபைல்ல போடுறோம்ல, ஒரு மொபைல்ல போடக்கூடிய சிம்மின் துணையால இந்த உலகம் எப்படி ஒருத்தரோட நம்ம கம்யூனிகேட், ரெண்டு ஆத்மாக்கள் ஆணோ பெண்ணோ, லவ்வரோ ஃபேமிலியோ, வைஃபோ ஹஸ்பண்டோ ஃபாரின்ல இருக்கிறாங்க, பாரதத்துல இருக்கிறாங்க, கனெக்ட் பண்றாங்களா டாப் அப் பண்ணி, அது எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சிம் உருவான ரகசியம். சிம் மூலமாக எப்படி ரெண்டு பேர் பேசுறாங்கிறது ஒரு தனியா நம்ம அஞ்ஞானிகளுக்கான விளக்கத்துல பேசும், ஈஸியா சூப்பரா இருக்கும். நான் அந்த வீடியோலாம் போடும்போது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படி ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு 41 எண்ணங்கள் உருவாகுது. அப்போ அது எல்லாமே இந்த கேட்டகரியில ஒன்றும் சுகத்துல வரும், இல்லைன்னா விகர்மத்துல வீணானதுல வரும். இதுதான் இதை தாண்டி இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. கடவுளே சொல்லிட்டாரு, அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை சொல்லி அந்த 5 விகாரங்களுக்குள்ள இது எல்லாமே ஐக்கியம் ஆயிடுச்சு. இதை தாண்டி எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. சரியா? இதுக்குள்ளே அடக்கும். இதை நீங்க இது பண்ணும்போது நீங்க நினைத்த இலக்கை அடையலாம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதைதான் சிம்பிளா சொல்றாங்க. அந்த எண்ண அலைவரிசைகளை தான் அந்த ஒரு கிராப் மாரி நான் போட்டு காட்டுறேன், XY மாரி. சரி, அப்போ 2500 எண்ணங்கள் ஒரு மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு நம்ம வருதான். அப்போ இது நம்ம இங்க 6 to 7 எண்ணங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நாராயணருக்கெல்லாம் வரும். ஏசுக்குமே அப்படிதான், புத்தருக்குமே அப்படிதான், நபிகளுக்குமே அப்படிதான், அவரு குருநானக்குமே அப்படிதான், அவரு சீரடி சாய்பாபாவுக்குமே அப்படிதான், ஐயாவளியில முத்துக்குட்டி ஐயாவுக்குமே அப்படிதான். சரியா? அப்போ இத நம்ம 1 ஹவருக்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டு 2500 எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு காட்டுறாங்க. நீங்க கால்குலேட் ஈஸி தான். அப்போ 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருதான். அப்போ அதுல எவ்வளவு எண்ணங்கள் வருது, மனுஷன் எவ்வளவு டயர்டாவான், உடலினுடைய கெப்பாசிட்டியை நினைச்சிட்டு இப்படி ஆகுது. அப்போ நீங்க ஏதாவது கொலைகள்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 60,000 எண்ணங்கள் அந்த கொலை செய்த சம்பவம் தான் 60,000 எண்ணங்கள் வரும் அவனுக்கு. இல்ல அவன் சாந்தி அமைதியெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்க போறானா, அவனுக்கு சாப்பிட தோணுமா, குளிக்க தோணுமா, அவனுக்கு தூங்க தோணுமா, பயந்துகிட்டே இருப்பான். எங்க அப்பாலாம் உயிரோட இப்போ இல்ல, அவர் இருக்கிற காலத்தெல்லாம் பாருங்க, ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு நீ வீட்டுல நிம்மதியா தூங்கலாம், பயப்பட வேண்டாம். நாங்களும் பயப்பட மாட்டோம், நீயும் பயப்பட வேண்டாம். ஆனா ஒருத்தனை அடிச்சுட்டு நீ வீட்டுக்கு தூங்க முடியாது. ஏன்னா அவன் எப்ப உன்ன கருவறுக்க வருவான், எப்ப உன்ன கொல்ல வருவான்னு உனக்கு தெரியாது. எங்களுக்கு நிம்மதி போச்சு, உனக்கு நிம்மதி போச்சு. எங்க அப்பா அவர் அந்த காலத்திலே சொல்லுவார்,
சரி, அப்போ பாருங்களேன், அப்போ அந்த எண்ணங்கள் நமக்கு திரும்ப திரும்ப அதாங்க பகைய வளர்க்க கூடாது. அதனாலதான் புரூஸ்லி 30-31 வருஷத்துல அவர் இறந்தே போனாரு. கிட்டத்தட்ட 6 to 7 மூவி தான் அவர் பண்ணிருப்பாரு. மிகப்பெரிய டேலண்டட். அந்த விகாரத்துக்கு அடிமையாவி அந்த பய உணர்வு, அச்ச உணர்வு, எங்க எவ்வளவு பெரிய பலசாலி இருந்தாலும் அவரே அந்த அந்த அதிகப்படியான எண்ணங்கள்ல அவர் இறந்து போனாரு. தாத்தா பாட்டி கூட ஊர்ல நம்ம 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 இது இடங்கள்ல வில்லேஜ்ல உயிரோட இருக்கிறாங்க. 80-90 வயசுலாம் அசால்ட்டா உயிரோட இருக்கிற தாத்தா பாட்டியை பார்க்கலையா? ஏன் புரூஸ்லி எவ்வளவு திறமையானவர், எவ்வளவு ஃபேமஸ் ஆனவர். இப்பவுமே புரூஸ்லிக்கு நிகர் அவர் ஜாக்கி சானா சொன்னாலும் புரூஸ்லிக்கு நிகர் புரூஸ்லி தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்போ பாருங்க, அப்போ இவ்வளவு ஃபேமஸ் ஆனவர் எதுக்கு 30-31 வயசுல இறந்தாரு? கான்சன்ட்ரேஷன் பவர் அவருடைய உள்ள வந்த அந்த எண்ணங்கள் இதுக்குள்ள ஐக்கியமாகி துன்பப்பட்டு செத்த கதை தான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புரிதல் உணர்வுக்காக கொடுக்குறோம். பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில 105% தான் தேவையான எண்ணங்கள். இது நாராயணருக்கு எடுக்கக்கூடிய பயிற்சிகள். ஏன்னா நம்ம தண்ணிய கடைஞ்சா தண்ணி தான் வரும், கொஞ்சம் நுர அடிச்சுட்டு வரும். இதுவே நீங்க பாலை கடைங்க, அதுல இருந்து தயிர் வரும், வெண்ணெய் வரும், எண்ணது இல்லாம ஒரு இன்னும் கடைஞ்சிங்கன்னா எண்ணத்து இல்லாம எடுக்கலாம் உள்ள இருந்து. மக்கள் 2ஓட முடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 105% தான் நீங்க நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா ஆத்மாவினுடைய உயர்ந்த குணம் அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, பேரானந்தம் சொல்லிட்டு ஆத்மா அந்த நிம்மதியில இருக்கணும். 100 வயது தாண்டியும் நல்ல அழகான ஆரோக்கியமான சரீரம். ஆரோக்கியமான சரீரம்னா இந்த ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த ஃபிட்டான அப்படிலாம் இல்லை, ஆரோக்கியமா இருக்கிற சரீரம். தொந்தி தொப்பையா இருந்தாலும், நீங்க ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் கருப்பா இருந்தாலும், நீங்க ஏழ்மையில இருந்தாலும் ஆரோக்கியமான உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த 100 வயது தாண்டிய ஆரோக்கியமான உடல் நீங்க அடையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய அதிகமான எண்ணங்கள் நீங்க இருக்கக்கூடாது. அப்போ அதிகமான எண்ணங்கள் தான் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு பாத்தீங்க இதுல பாருங்க, அப்போ 60,000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஏற்படும்னா 60,000 எண்ணத்தை தான் சொல்றாங்க. 60,000 நிற்கும் அப்படின்னு கிடையாது. 60,000 எண்ணத்துல ஒரு 10 எண்ணமோ 15 எண்ணமோ அது 60,000 எண்ணத்துக்குள்ள அடங்கி இருந்தா பிரச்சனை கிடையாது. நாராயணர் அப்படிதான் இருப்பாரு. 60,000 எண்ணங்களும் மற்ற எண்ணங்கள்லாம் 60,000 வெரைட்டி எண்ணங்கள் வந்தாக்கி மூளையை வெடிச்சு, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எங்க பக்கத்து தெருவில் ஒருத்தங்க, அவங்க அந்த வட்டிக்கு கடன் கொடுத்துலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வட்டி பிரச்சனை, தினமும் ஒவ்வொருத்தர் கூட சண்டை. வட்டி பணம் நிறைய பிரிச்சு நல்லா சம்பாத்தியம், இந்த வட்டி கந்து வட்டி அது பண்ணி இதை பண்ணி அது பண்ணி இதை பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு சண்டை போட்டு அதை போட்டு நினைச்சு துக்கப்பட்டு மூளை அந்த உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் வெடிச்சு கண்ணு காது வழியெல்லாம் ரத்தம் ஏன் அப்படி? அது அந்த பற்றால வந்தது. ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்க கிட்ட வாங்கின வட்டி பணத்தை, அவங்க கிட்ட வாங்கின லாபத்தெல்லாம் லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் போட்டு அந்த அந்த நரம்பு கிரம்பெல்லாம் தச்சு எடுத்து கொஞ்ச நேரம் பேசினா கண்ணுல இருந்து ரத்தம் முடியும். நமக்கே பயந்த, நீங்க பேசாண்டாங்க போயிருங்கன்னு நான் என் கண்ணால கண்டேன். காலேஜ் படிக்கும் போது எங்க வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்க, பேசும்போது கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு, நான் நீங்க தயவு செஞ்சு போயிருங்க, பேச முடியாது. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நீங்க பணம் சேர்த்து வைக்கிறீங்களா? உங்க உடலை நீங்க பாத்துக்கலையா? என்ன பண்ணிடும்? ஹாஸ்பிட்டல் அதை கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அது உங்களுக்கே தெரியாது. எல்லாமே வட்டி இல்லா கடன் தான். ஒண்ணு உடம்புக்கு கொடுக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும். அதான் நீங்க பைபிள் ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, மனிதன் இவ்வுலகம் முழுவதையும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய நித்திய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன்னுடைய நித்திய ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான்னு இருக்கு. அப்போ நீங்க ஜீவனுங்கிறது ஆத்மா, நம்மள சொல்றாங்க ஜீவன். இது கொஞ்சம் சன்ஸ்கிருத வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆத்மா, சோல், அந்த உயிரை தான் சொல்றாங்க. தன்னை நஷ்டப்படுத்தி தாங்க. அந்த பணம்லாம், பெரிய பெரிய பணம்லாம் என்ன, எனக்கு தெரிந்தவங்க ஒருத்தங்க, நான் கொஞ்சம் பிசினஸ் சார்ந்து இருந்ததுனால பிசினஸ் அந்தந்த ஃபீல்டை சார்ந்தவங்க, அந்த எம்எல்ஏ மார்க்கெட்டிங் நிறைய பேர் தெரியும். ஒருத்தங்க நல்ல மார்க்கெட்டிங் நிறைய கோடிக்கணக்கில் பணம் வந்துட்டு இருந்து திடீர்னு ஒரு மந்த்ல அவரை கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப டல்லாகி குறைஞ்ச கோடிக்கணக்கில் தான் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்ல பணம் வந்துச்சு. டப்புன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. ஹார்ட் அட்டாக் வரல, ரொம்ப மனம் முடைஞ்சு போய் அப்படியே பெட்டில் எந்திரிக்கவே முடியல. இதை நான் கண்ணால கண்டது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பணமே வேண்டாம்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா அவர் அந்த பணம் சம்பாத்தியம் பண்ணும்போது இப்ப இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்வந்தர்கள்லாம் பாருங்க, எல்லாருமே தன்னுடைய எண்ணத்தை அதுல விட்டு ஜீவனை நஷ்டப்படுத்திட்டாங்க. அவங்க நிம்மதியாலாம் இருக்க மாட்டாங்க.
பணம் இல்லாதவன் பணம் இருக்கிறவனை பார்த்து நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது உண்மைதான். நிம்மதிங்கிறது எதை சொல்றாங்க? ஆத்மா கூலாக ரெஸ்ட் எடுத்து. பூனைலாம் பாருங்க, எங்க வீட்டுல 4 பூனை இந்த குட்டி போடல 4 ஆண் பூனையில அதுவா வளர்ந்து பக்கத்து வீட்டுல இருந்துச்சு, அங்க இருந்துச்சு, அதுவா நான் அது பசியோட நிற்கும். ஏன்னா நிறைய பேர் பூனை நாயெல்லாம் வளர்க்குறாங்க, சோறு போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுலாம் பாருங்க, அது வயிறு ஒட்டி ரொம்ப அவதூறுகள் இருக்கும். அது நான் அது பக்கத்துல என் வீட்டுக்கிட்ட இருக்கும்போது சோறு போடுவேன். அது இங்கேயே பழகிட்டு. இதுல நான் எடுத்து வளர்த்த பூனைலாம் கிடையாது. ஒரு நாய், ஒரு 4-5 பூனை இதெல்லாம் தினமும் எங்க வீட்டுக்கிட்ட வாசல்ல படுக்கும். பூனை உள்ளேயே படுக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ பாருங்க, அப்போ சரி நான் எதையோ சொல்ல வந்தேன். அப்போ அப்படி நிறைய மனிதர்கள் அப்படி எண்ணத்துல குறைபாடுகளாக இருக்கிறாங்கன்னு சொல்றேன். எதையோ சொல்ல வந்தேன். நம்ம விஷயத்துக்கு முடிச்சுட்டு போவோம். அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு 5% தேவையானது. அது நேர்மறை எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 95% எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில நல்ல சந்தோஷத்தை தான் நம்ம விரும்பணும். அப்போ சந்தோஷமான உலகம் சொர்க்கம் வரப்போகுது. அது 10-11 வருஷத்துல வரப்போகுது. நாடுகளுக்கு இடையே அழிவுகள் நடக்கும். நம்ம அதன் மூலமாக சந்தோஷத்துக்கான, ஏன்னா அங்க எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும். அங்க யாரும் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க, அதுக்கான நபர்கள், கடை கன்னிகள் இருக்கும். மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம், புது உலகத்தை உருவாக்குறாங்க. அப்போ அந்த உலகத்துக்கு போறதுக்கு நம்ம வீணான எண்ணங்களை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போம்லாம் சரி அதெல்லாம் விட்டு கோயில் விஷயத்த விட்டு தள்ளுங்க. எனக்கு பக்தியும் பிடிக்காது, பக்தி செய்யறவங்களையும் சுத்தமா பிடிக்காது, ட்ரிங்க் பண்றவங்களையும் எனக்கு பிடிக்காது. சரியா? பொண்ணுக்குன்னு ஆண்கள் விஷயம், இந்த காமம் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களை கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். அது பல பிறவியா இருக்கலாம், இந்த பிறவியா இருக்கலாம், கண்டுக்க மாட்டேன். இந்த ட்ரிங்க் பண்ணுவாங்கல்ல, ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த இது பொண்டாட்டி பிள்ளையில போட்டு தெருவில் போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ற ஆனா சுத்தமா பிடிக்காது. சரி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்கலாம் ட்ரிங்க்லாம் பண்ற இடத்திலே வாந்தி பண்ணிடுவாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க. அது அப்போ அந்த படுத்து கிடக்கிற இடத்திலே கிடையில மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கிடையிலே மூத்திரம் மட்டும் கிடையாது, எண்ணத்தெல்லாம் கழிவுகள் இருக்கும், எல்லாத்தையும் பெஞ்சு எடுத்து அவங்க வீடே பாருங்க நாத்தமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட எதிர்மறைவாதிகள்லாம் தயவு செய்து அந்த விஷயங்களை பண்ணாம இருக்கிறது நல்லது. இது ஒரு மெசேஜ் மாரியும் சொல்லிட்டோம். ஏன்னா அப்படி இந்த கலியுகம் ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கலியுகம் இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும். சரி, அப்போ நீங்க இந்த வீடியோவும் பாருங்க, ரிப்பீட்டட் நீங்க பாருங்க. இதை நம்ம பட விளக்கம் மாதிரி அழகா விளக்கம் கொடுத்துட்டோம். நானுமே இதை காட்டுன்னு நினைச்சிருந்து காட்டலை. நோ ப்ராப்ளம். இதுல இருக்கிறத நம்ம இப்படி காட்டுற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். சரியா? இதை நீங்க சைட்ல நான் இதை பேச சைட்ல டேக் பண்ணியிருந்தோம்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? பிரம்மகுமாரிகள் இது விளக்கம் மாதிரி சிம்பிளா கொடுப்பாங்க, பட விளக்கங்களாக கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. சிங்கப்பூர்ல எனக்கு இது போர்டுல, இது நான் பேப்பர் மாரி எனக்கு கொடுக்கல, போர்டு மாரி வச்சு அதை அப்படி எழுதி கர்மானா இப்படி இருக்கு, அதுல சுகர்மா அகர்மா விகர்மான்னு 3 இருக்கு. அது சுகர்மாங்கிறது இது, கர்மா விகர்மாங்கிறது இது. அப்போ இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்னா இவ்வளவு எண்ணங்கள் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 5% நேர்மறை எண்ணங்கள், அதுல 95% வீணான எண்ணங்கள் தான். அது எதிர்மறை எண்ணங்கள் லிஸ்ட்ல வரும். அப்படின்னு சொல்லி அழகா போர்டுல நிறுத்தி நிதானமாக, வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல 2015 எனக்கு நாலேஜ் கிடைச்சு. அப்போ அழகா போர்டுல எழுதி எடுத்து ஆத்மாக்களை புரிய வச்சு விளக்கம் கொடுத்தாங்க. அததான் நம்ம பேப்பரை நான் அந்த டைம்ல பேப்பர்ல ஒரு நோட்ல எல்லாம் எழுதி வச்சுதான் நான் அடிக்கடி பார்ப்போம். அப்ப அதை நம்ம ஒரு வீடியோவா கொடுக்கும்போது உங்களுக்கு போட்டோ மாதிரியே அழகா காட்டிட்டேன். சரியா? இந்த வீடியோவெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? டவுன்லோட் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா, நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம், இந்த சேனல் நீங்க இன்னும் மோர் வீடியோஸ் எல்லாம் நிறைய அப்லோட் போஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டினியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே இந்த ஒரே வீடியோல கர்ம தத்துவம், கர்மா பிலாசபி நான் எடுத்திருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோவை நம்ம இதோட நிறைவு செய்யும். சரியா? அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அது ஒரு டாபிக்ல நான் மேபி போடுறோம். சரியா? இது வீடியோ நம்பர் பார்ட் 32ன்னு நினைக்கிறேன். சரியா? 32வது வீடியோ. நம்ம இது வரைக்கும் பாபானுடைய 7 days கோர்ஸ் நாலேஜ் சம்பந்தமா நம்ம இந்த சேனல்ல நம்ம பேஜில் நம்ம போட்டுட்டோம். சரி, ரிப்பீட்டட் பாருங்க. சரியா? இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் வேற ஒரு டாபிக் மூலமாக இதே போல ஒரு பட விளக்கங்களோட, உங்களுக்கு தெரியாம நிறைய நாலேஜஸ் எல்லாம் இருக்கும். சரி, அப்போ நம்ம அதையும் நம்ம ஒரு பட விளக்கங்களாக போட்டு ஒரு டாபிக்ல விளக்கம் கொடுப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தனாலோ, இல்லை நான் வேற ஏதாவது ஒரு வீடியோ எனக்கு இது சம்பந்தமா வீடியோ கொடுங்க பிரதர் அப்படின்னா, ஆக்சுவலி நான் மாயன்கள் வரலாறா இருக்கலாம், நிறைய வரலாறா இருக்கலாம். நான் வெளிநாடுகள்ல, இந்த வெளி ஊர்கள்ல 2 ஊர்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன்.
வெனஸ்டே ஒன்று, சாட்டர்டே ஒன்று எடுக்கிறேன், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கிளாஸ்லாம் எடுக்கிறோம். அவங்களுக்கு நிறைய நாலேஜ்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு புரியுதோ, கொஞ்சம் வயது கடந்தவங்களுக்கு தான் கொடுக்குறோம், புரியுதோ புரியலையோ, ஆனால் நம்ம நாலேஜ்ஃபுல்லான விஷயங்களை கொடுக்குறோம். அதை நம்ம இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்டு மாதிரி கொடுக்கறதுனால என்ன வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ. ஒருத்தங்க ஏலியன் பற்றி கேட்டிருந்தாங்க, அப்போ நம்ம அஞ்ஞானிகளுக்கான விளக்கம் வரும்போது ஏலியன்னா யாருன்னு நம்ம கொடுத்துருவோம். அப்போ நிறைய பேர் மாயன்கள் வரலாறு கொடுங்க, அந்த 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 மாயா கேலண்டர் கொடுங்க, மாயா நாள்காட்டி கொடுங்கலாம் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதுவுமே அஞ்ஞானிகள் விளக்கம் கொடுக்கும்போது நம்ம கொடுப்போம், நாலேஜ் வச்சு தான் கொடுப்போம், ஈஸியாக இருக்கும். சரி, இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பாருங்க, ரிப்பீட்டட் பாருங்க, இதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் எம்எஸ் பிளேயரில் நீங்கள் போட்டு பார்க்குற அளவுக்கு நீங்கள் பாருங்க, நல்லா இருக்கும். சரியா, இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு தலைப்போட சந்திப்போம். சரியா, ஓம் சாந்தி.